கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் தேவஜனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசிச்சு பார்க்கணுமா? நம்ம வேத தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், இருந்தாலும் நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ருசிச்சு பார்க்கணுமா? தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தாருங்க. அவருக்கு அநேக பாடுகள் வந்துச்சு, சோதனைகள் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு, தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டாருங்க. இருந்தாலும் இசப்பா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி அவர் என்ன பண்ணாருன்னா அவரை துதிச்சாருங்க. அவர் அவரை ஆராதிச்சாருங்க. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக இருக்கலாம். நீங்க கர்த்தரை ருசிச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவாருங்க. எப்படி நம்ம ஆண்டவரை ருசிக்கிறது அப்படின்னா அவருடைய சமூகம் தான் நம்மள வளர செய்கிறதுங்க. அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்படுது. அவர் மேல நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட தெய்வம், அவர் எப்பேற்பட்ட சர்வ வல்லவர் அப்படிங்கறத, அவருடைய எவ்வளவு ஒரு ஸ்வீட்டான ஒரு தகப்பன் அப்படிங்கறது நமக்கு தெரியுங்க. நம்ம ஆண்டோரு நம்ம ருசி பார்ப்போம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு தந்த அந்த உயர்வை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா இந்த நாள்ல அப்பா நாங்க ஒவ்வொருவரும் நீங்க நல்லவர் என்பதை நாங்க ருசிக்கணும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கைக்குள்ளாக நீங்க எங்களை பழக்க வைக்க போற அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாக உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் சுபிக்கிற எங்கள் ஜீவனில நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருவார். God bless you. God bless.